Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது சாம்பார் பொடி. இது அதுக்கான ingredients. துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுந்து, மிளகு, ஜீரகம், வெந்தயம், தனியா, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயம். எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருங்க. பருப்பு பொன்னிறமாக கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி டைமில் மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டினியூஸாக ஃப்ரை பண்ணிட்டுருங்க. சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. பருப்புலாம் கருகக்கூடாது. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நம்ம வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து தனியா வறுத்துக்கோங்க. எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு தனியா இது எல்லாமே நமக்கு வறுப்படும் போது நல்ல வாசனை வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி காஞ்ச மிளகா, நீங்கள் நீட்டு காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கலாம், இல்லை குண்டு காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகா வறுத்துட்டு இருக்கும்போது ஓகே வறுந்துச்சு இப்போது. ஸோ மஞ்சளும் பெருங்காயமும் சும்மா இதிலே கொட்டி ஒரு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. நம்ம பச்சை கருவேப்பிலை தான் எடுத்துருக்கோம். அதை நல்லா வறுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. அப்படியே வறுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி உடையணும். ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதும் அதுவும் சேர்த்து எல்லாமே ஒன்றா சேர்த்து கூல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய், தனியா, பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும் நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ ஆட் பண்ணி சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.